இடவிடாம மழை பெஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நாள்ல நிறமாச பொண்ணு ஒருத்தி தனியா வீட்ல மாட்டிக்கிறா. அப்போ அவளுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள பத்தி சொல்றதுதான் இந்த சிறுகதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள் எழுதிய திருவிளையாடல் என்ற சிறுகதையைத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதை ஆரம்பிக்கலாம். காவேரி நுங்கு நுரையுமா சுழிச்சு ஓடிக்கிட்டு இருந்தது. ரெண்டு பக்கத்துல நின்ன மரங்கள் அரசனுக்கு தலை வணங்குற மக்களை போல தலை தாழ்த்தி அசைஞ்சு தங்களுடைய மரியாதைய அந்த காவேரி பெண்ணுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது. உச்சி பிள்ளையார் கோயில் மலைக்கோட்டை மணி சரியா 10 தடவை அடிச்சுது. அதை தொடர்ந்து ஒரு பெரிய இடிச்சத்தமும் கேட்டுது. மணியோட முழக்கத்தை இடியோட முழக்கம் அப்படியே ஜீரணிச்சு கொண்டு போயிருச்சு. சிங்காரத்தோப்பு தெருவுல மேல அரண் சாலையில இருந்த ஒரு கம்பீரமான வீட்டுக்குள்ள ஒரே பரபரப்பா இருந்தது. என்ன இது, நீ ஒண்ணு சீக்கிரம் புறப்படுறது இல்லையா? மணி கூட 10 அடிச்சிருச்சு. எவ்வளவு நேரமா நான் காத்திருக்கிறது அப்படின்னு உள்நோக்கி குரல் கொடுத்து அவசரப்படுத்தினார் ரங்கநாதம் பிள்ளை. காரோட கதவு பிடிச்சிருந்த அவருடைய கையில ஒரு வேகம் தெரிஞ்சுது. வார்த்தைகள்ல துடிப்பு தெரிஞ்சுது. இதோ வந்துட்டேங்க. எனக்கு இருக்கிற பரபரப்புல கையும் ஓடல காலும் ஓடல. நான் என்ன செய்யறது? தம்பிய நல்லபடியா பார்க்க என் பாழும் கண்ணு கொடுத்து வச்சிருக்கோ என்னவோ தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வெளியே வந்த நாச்சியார் அம்மா கார்ல ஏறிக்கிட்டா. மருமக பிள்ளை கலியனு ஏறிக்கிட்ட உடனே ரங்கநாதமும் கார்ல ஏறி டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிட்டாரு. இந்தாம்மா ரங்கம், உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. முனியம்மா துணைக்கி இருக்கு. நாங்க ராத்திரிக்குள்ள எப்படியும் வந்துருவோம் அப்படின்னு திண்ணையில தூண்ல சாஞ்சபடி நின்றுகிட்டு இருந்த மகளை நோக்கி சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணாரு ரங்கநாதம். வானத்துல கருமேகங்கள் திரண்டு குமுறிக்கிட்டு இருந்தது. மின்னல்கள் ஒண்ணு தாக்கி பகல ராத்திரி ஆக்கிக்கிட்டு இருந்தது. மழை வேற பலக்க பெய்யும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியாரம்மா, எது எப்படியானாலும் சரி, நாம குளித்தலைக்கு போய் சேர்ந்தாகணும். தந்தி வந்ததுல இருந்து என் மனசு தவியா தவிக்குது. பொறுக்க முடியாத துயரத்துல வார்த்தைகளை விழுங்கிக்கிட்டே புடவை தலைப்பால ஈரக்கண்களை தொடச்சுக்கிட்டா நாச்சியார். ரங்கநாதம் மனைவிய ஒரு தடவை திரும்பி பார்த்தாரு. பதில் எதுவும் பேசல. கார் காலேஜ் ரோட்டை தாண்டி சிந்தாமணி பஜார் ரோட்ல திரும்பிச்சு. சாலையில கூட்டம் அதிகமாயிருந்தும் திறமையால வேகமாவே சமாளிச்சு ஓட்டிக்கிட்டு இருந்த ரங்கநாதம் கரூர் திருப்ப வந்ததும் திடீர்னு சடன் பிரேக் போட்டாரு. வண்டியை நிறுத்தினாரோ பொழைச்சாரோ, இல்லைன்னா எதிரில் வந்த ராட்சச லாரியோட வண்டி மோதி இருக்கும். அந்த கிழவியும் செத்து தொலைஞ்சிருப்பா. ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்த டவுன் பஸ்ஸு, கரூர் சாலையிலிருந்து வந்த லாரி, நடுமையத்துல கிழவி சாவகாசமா வந்து இவங்க காருக்கு முன்னால அகப்பட்டுக்க பார்த்தா. நல்ல வேளையா அவளை லேசா இடிச்சு தள்ளிட்டு கிராதி ஓரமா போய் நின்னுது அவங்களுடைய கார். கீழே சுருண்டு விழுந்து கிடந்த உருவத்துக்கிட்ட அவருக்கு அனுதாபம் தோணல, எரிச்சல் தான் வந்தது. சீ தரித்திரமே, நீ சாகரத்துக்கு என் வண்டி தானே கிடைச்சது, மூஞ்சிய பாரு அப்படின்னு சீறினாரு அவரு. நீங்க நிறுத்தியே இருக்கக்கூடாது மாமா, மேலே ஏத்தி இருக்கணும். கை கால் ஒடிஞ்சு 4 மாசம் ஆஸ்பத்திரியில கிடந்தாலாவது சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாம இருந்திருக்கும் இந்த சனிய அப்படின்னு மருமகன் கலியன் தன்னுடைய பங்குக்கு குறைவில்லாம பேசினான். நாச்சியார் தான் பறந்தா. வீட்டுக்கே நம்ம திரும்ப ஒரு நட போயிட்டு வந்துடலாம் போல இருக்குங்க. சுத்தமா சகுனம் சரியில்லை. போற இடத்துல நல்ல சமாச்சாரம் காதுல விழணும். நீங்க வண்டியை திருப்புங்க அப்படின்னா. இந்த பாரு, நீ சும்மா இருக்க மாட்ட. தண்ணியில விழுந்தவனுக்கு அங்க மூச்சு இருக்கோ என்ன இழவோ. ஒரு வினாடினா ஒரு வினாடி கூட வீணாக கூடாது. ஆமா, சகுனமாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு வண்டியை 2 அடி ரிவர்ஸ்ல கொண்டு வந்து சரியான தடத்துக்கு வந்து ஓட்ட ஆரம்பிச்சார் ரங்கநாதம். கை கியரை மாத்திச்சு. ஆனா சகுனத்தட மாதிரி வந்த அந்த கிழவியோட முகம் அவருடைய நினைவை விட்டு மாற மறுத்தது. தும்பப்பூ மாதிரி வெளுத்த தலைமுடியும் சுருக்கம் விழுந்த நெற்றியும் பள்ளமான கண்களும் துருத்துன உதடுகளும் கொண்ட அந்த கிழவிய நினைச்சதும் அவருடைய நெஞ்சத்துல அருவருப்பு நிறைஞ்சுது. கர்மம், நாம புறப்பட்ட வேலையை பார்த்து அது வந்திருக்கு பாரு, சொல்லி வச்சா மாதிரி அப்படின்னு வாய் விட்டு சொன்னாரு அவரு. அது வெறும் எலும்பு கூடுதான் மாமா, கார் நசுக்கி இருந்தாலும் கூட சொட்டு ரத்தம் வந்திருக்காது அப்படின்னு அவரோட மருமகன் நகைச்சுவை கலந்து வெறுப்போட சொன்னதை அவரால் ரசிக்க முடியல. நாச்சியாரோ தான் கூட பிறந்தவனுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா.
தார் ரோட்ல சக்கரம் தேஞ்சு ஓடுற சத்தத்தை தவிர வேற எந்த விதமான ஓசையும் அப்ப அவங்களுடைய காதுல விழல. அந்த கார் அந்த கிழவியோட இடுப்பு எலும்புல மோதிச்சு. இடுப்பு எலும்புல ஒன்ன பிடுங்கிட்ட மாதிரி வேதனையில கையையும் காலையும் உதறிக்கிட்டு அந்த வயசான ஜீவன் துடிச்சுது. சுத்தி இருந்த ஜனங்க அவளை பார்த்து அனுதாப வார்த்தைகளை சொன்னாங்களே தவிர எந்த உதவியும் செய்யல. படபடப்பும் வேதனையும் தானாவே கொஞ்சம் அடங்கின உடனே மெதுவா தட்டு தடுமாறிக்கிட்டு எழுந்த அந்த கிழவி தன்னுடைய ஊன்றுகோலை எடுத்துக்கிட்டு புறப்பட்டா. அதுக்கே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி மழையும் வேகமா பெய்ய ஆரம்பிச்சது. தாயையும் தந்தையையும் கணவனையும் கார்ல அனுப்பிட்டு வீட்டுல தனியா இருந்த ரங்கத்துக்கு மனசையும் உடலையும் ஏதோ சங்கடம் பண்ற மாதிரி இருந்தது. தந்தி வந்ததும் தாய் துடிச்ச துடிப்பை பார்த்து தான் தைரியமா இருக்கிறதா காட்டிக்கிட்டாளே தவிர கார் அப்பால நகர்ந்து போன பிறகு நடிப்பை மறந்து உண்மை நிலையில அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தா அவ. அம்மா எப்படி போகாம இருக்க முடியும்? அவளோட கூட பிறந்தவன். காவிரியில குளிக்க போன அவன் வெள்ளத்துல முழுகி வெறும் கட்டையா உணர்விழந்த நிலையில அவனை எடுத்து போட்டிருக்காங்கன்னு தந்தி வந்தா பதறாம இருக்க முடியுமா? அம்மாவோட சகோதர பாசம் வாய் விட்டு அழுத அவளுடைய கதறல்ல தெரிஞ்சுது. ஒரு பகல் தனியா இருக்கிறது என்ன பிரமாதம்? எப்படியும் அவர் ராத்திரிக்குள்ள வந்துருவாரே. வேலைக்காரி முனியம்மா தான் பகல் பூராவும் இங்கேயே இருக்க போறாளே, பிறகு என்ன பயம் அப்படின்னு நினைச்சா அவ. ரங்கத்துக்கு ஏனோ உடம்பு ஒரு இடத்துல பொருந்தி இருக்கல. ஏம்மா இப்படி உலாத்திக்கிட்டு இருக்கீங்க? ரங்கநாதருடைய ஒய்யார நட மாதிரி அப்படின்னு முனியம்மா கூட கேட்டா. கேலி பேசுற அளவுக்கு உரிமை உள்ள பழகுன வேலைக்காரி அவ. ஆனா சந்தர்ப்பம் தெரியாதவ. போடி, எனக்கு என்னவோ மனசே சரியில்லை. சின்ன மாமாவுக்கு உடம்பு எப்படி இருக்கோ தெரியல. பாவம், இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 10 மாசம் கூட ஆகல. நீ என்னன்னா கேலி பேசுற அப்படின்னா ரங்கம். அதை கேட்ட முனியம்மா, நீ ஏம்மா கவலைப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. காவிரியில மாட்டிக்கிட்டா சும்மாவா? தண்ணி எல்லாம் தான் கக்கிட்டாராமே, பிறகு என்ன? ஒரு 4 நாளைக்கு ஜுரம் அடிச்சிட்டு அப்புறம் சரியா போயிரும். நீ வீணா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம அந்த உச்சி பிள்ளையார் மேல பாரத்தை போடுவியா அப்படின்னா முனியம்மா. அப்படி தாண்டி நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன ரங்கம் டீப்பாய் மேல இருந்த பிளாஸ்கை எடுத்து ஒரு வாய் காப்பி எடுத்து குடிச்சா. உடம்பு முழுக்க தளர்ந்து போன மாதிரி இருந்தது. பாவம், அவ 9 மாசம் கர்ப்பிணி. ஆயாசத்தோட சோஃபால உட்காந்துக்கிட்டா. அப்போ பக்கத்துல வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டா முனியம்மா. என்னடி அப்படின்னு எரிச்சலோட கேட்டா ரங்கம். நான் வீட்டுக்கு போய் குழந்தைக்கு பால் ஊட்டிட்டு வந்துடுறேம்மா. இப்பதான் மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்காப்புல தெரியுது அப்படின்னா முனியம்மா. சரி சரி, குழந்தைய இங்கேயே எடுத்துட்டு வந்துரு. பாரு முனியம்மா, நான் வீட்டுல தனியா இருக்கேன், சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புனா ரங்கம். சரிம்மா, எனக்கு அது தெரியாதா? இதோ போயிட்டு நிமிஷத்துல வர்றேம்மா அப்படின்னுட்டு முனியம்மா போயிட்டா. பாவம், அவளும் கை குழந்தைக்காரி, என்ன பண்ணுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா ரங்கம். முனியம்மா போன உடனே ரங்கத்துக்கு உண்மையாவே ரொம்ப பயமா இருந்தது. அப்பப்பா, இந்த இடி என்னமா இடிக்குது? வயிற்று புள்ளைய அதிர்ந்து போற மாதிரி இடி இடிக்குமா? திடீர்னு இடுப்பை பிடிச்சுக்கிட்டா ரங்கம். வயிற்றுக்குள்ள சுளீர்னு வலி. யாரோ உள்ள இருந்து வெட்டுறா போல இருந்தது. அடுத்த சில நிமிஷங்கள்ல மறுபடியும் ஒரு வெட்டு. தாங்க முடியாம அம்மான்னு அலறிட்டா அவ. கல்யாணமாகி இந்த 3 வருஷங்கள்ல ரங்கத்துக்கு அடுத்தடுத்து 2 தடவை கருச்சிதைவு ஆயிருச்சு. பிரசவத்தோட முழுமையான வேதனை அவளுக்கு புது அனுபவம் தான். 3வது முறையா கர்ப்பமானதும் அம்மா வீட்டில் எந்த குறையும் இல்லாம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துகிட்டு இருந்தா ரங்கம். நாச்சியார் அம்மா பொண்ணை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னா மிகையாகாது. ஆனாலும் என்ன செய்யறது? ஜம்புநாதன் இந்த சமயத்துல பார்த்தா காவேரி வெள்ளத்துல அகப்பட்டுக்கணும். ஒரே ஒரு நாள் தான் போய் பார்த்துட்டு நல்லபடியா இருந்தா உடனே திரும்பி வந்துடலாம். அதுக்குள்ள இங்க ஏதாவது நடந்துட்டா? இல்ல இல்ல, அப்படி எதுவும் நடக்காது. இப்படி 2 வகையான ரத்த பாச போராட்டத்துக்கு நடுவில் ஆகப்பட்ட நாச்சியார் அம்மா எப்படியோ புறப்பட்டு போயிட்டா. மனைவிக்கு துணையா மருமகன் கலியனாவது இருந்திருக்கலாம். ஆனா அவனும், நானும் உங்க கூட வர்றேன் அத்தை, ஜம்புவை நான் உடனே பார்க்கணும், அவன் என் உயிர் சிநேகிதன், இந்த மாதிரி சமயத்துல அவனை போய் பார்க்காட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு கலியன் புறப்படும் போது நாச்சியாரால அதை மீறி ஒரு வார்த்தையும் பேச முடியல. நாச்சியார் தன்னுடைய மனசுல பாதிய பொண்ணுகிட்ட விட்டுட்டு தவிச்சபடியே கார்ல போய்கிட்டு இருந்தா. ஆனா
எல்லாரும் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது இங்க நடந்துகிட்டு இருந்தது. ரங்கத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வாசல் பக்கம் போனா, கொல்ல பக்கம் போனா, இருக்கவும் முடியாம நடக்கவும் முடியாம தத்தளிச்சா. அத்தோட டாக்டருக்கும் ஃபோன் பண்ணா. ஆனா விதியோட முன்னேற்பாட்டை என்னன்னு சொல்றது? மின்சாரமும் டெலிஃபோனும் இயற்கையோட சீற்றத்துல செயலிழந்து போயிருந்தது. வெளியே ஒரே மழை. வானமும் பூமியும் கடலும் ஒன்னாகிறதுக்கு கூட்டு முயற்சி செய்த மாதிரி தெரிஞ்சது. ரங்கம் தவிச்சா. வெளியே மனுஷ நடமாட்டமே இல்ல. அத்தனை பேரும் கர்ப்பத்துக்குள்ள அடங்குன மாதிரி அடங்கி போயிருந்தாங்க. அந்த சமயத்துல இங்க ஒரு தாய் பிரசவ வேதனையில வெம்பி வெம்பி துடிச்சுக்கிட்டு இருந்தா. முனியம்மா இதோ வர்றேன்னு போனவ இன்னும் வரல. ரங்கம் தவியா தவிச்சா. வாசல் திண்ணைக்கு வந்து கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தா. மனுஷகுலமே ஒடுங்கி போயிருந்தது. இயற்கை வெளியில சீறிக்கிட்டு இருந்தது. உள்ள போக திரும்பினவளுடைய கண்கள்ல நிலப்படிக்கு மேல மாட்டப்பட்டிருந்த புகைப்படம் தென்பட்டது. அந்த படத்துல இந்திராணிங்கிற செட்டி பொண்ணுக்கு தாயுமாகி வந்த எம்பெருமானுடைய படம் அது. அந்த நமச்சிவாய சிவனே மனங்கனிஞ்சு தாய் வேடம் போட்டு புள்ளப்பேரு பார்த்து தன்னுடைய மடியில குழந்தைய வச்சுக்கிட்டு மருந்தூட்ட இந்திராணி அதை பார்த்துக்கிட்டு படுத்திருக்கிறா. பெற்றெடுத்த பூரிப்போட படுத்திருக்கிறா. அப்போ அம்மான்னு இன்னொரு அலறல் ரங்கத்தோட வாயிலிருந்து வந்தது. அப்படியே உணர்விழந்து தரையில விழுந்துட்டா அவ. நேரம் மெதுவா ஓடிக்கிட்டு இருந்தது. ரங்கத்துக்கு சுய உணர்வு திரும்பிச்சு. உணர்வும் விழிப்பும் ஒண்ணுபடாத நிலைமையில தெளிவில்லாத காட்சிகள் முதல்ல தெரிஞ்சுது. அவளுக்கு பக்கத்துல புதுசா பூத்த ரோஜாவை போல மென்மையா ஒரு குழந்தை கிடந்தது. ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்த ரங்கத்துடைய காதுகள்ல, அம்மா ஏதாவது சாப்பிடுறீங்களாம்மா அப்படிங்கிற குரல் கேட்டுது. அது முனியம்மாவுடைய குரல் தான். அவ எப்ப வந்தா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே, ஆமா தாயி, ஏதாவது குடி, இந்த பாலையாவது குடிமா அப்படின்னு அவளுக்கு பழக்கமே இல்லாத இன்னொரு குரல் கேட்டுது. குரல் வந்ததோட மட்டும் இல்லாம தன்னுடைய வாய் வரைக்கும் குவளையோட நீண்ட கைய பார்த்தா ரங்கம். குச்சி குச்சியா மெலிஞ்சு நீண்டிருந்த அந்த கைகளை தொடர்ந்து போன அவளுடைய பார்வை அந்த கிழவியோட முகத்துல வந்து முடிஞ்சது. அவளையும் அறியாம அவளுடைய வாய், தென்னாடுடைய சிவனே, என்ன காப்பாத்த நீயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லுச்சு. கண்கள்ல கண்ணீர் வழிய கையெடுத்து அந்த கிழவியை கும்பிட்டா ரங்கம். தாயி, என்னம்மா இது, என்ன பார்த்து கும்பிடுறீங்க? நான் ரொம்ப சாதாரணமானவ அப்படின்னு சொன்னா அந்த கிழவி. அப்படி சொல்லாத பாட்டி, நாங்க தான் சாதாரணமானவங்க. நாங்க எங்களுக்காகவே வாழ்றோம். வெறும் மனுஷங்க. ஆனா நீ அப்படி இல்ல. உன்கிட்ட தான் தெய்வமே வாழுது. இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் சொல்ல தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கம் விம்முனா. அப்போ முனியம்மா, அம்மா, திடீர்னு என் மாமியாரும் மாமனாரும் வந்துட்டாங்கம்மா. இல்லாட்டி நானும் அப்பவே வந்திருப்பேன். இந்த பாட்டி நம்ம கேட்டு பக்கத்துல வந்தப்போ நீங்க திண்ணையில மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தீங்களா? இவங்க தான் உங்களுக்கு பிரசவம் பார்த்து குழந்தைய வெளியே எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தானுங்க நான் வந்தேன். நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டே அழுதா முனியம்மா. கிழவியும் முனியம்மாவும் சேர்ந்து ரங்கத்தை தூக்கி கட்டில் மேல படுக்க வச்சாங்க. கிழவி குழந்தைய தம் மடி மேல வச்சு அதுக்கு மருந்து கொடுத்தா. கடவுளோட செயலை எண்ணி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தா ரங்கம். அப்போ வாசல்ல கார் சத்தம் கேட்டுது. காருக்குள்ள இருந்த நாச்சியாரம்மா, எல்லாம் ஒரே வேடிக்கையா போச்சு போ அப்படின்னு சொன்னா. அதை கேட்ட ரங்கநாதம், தந்திய ஒழுங்கா பார்த்துருக்கணும். ரங்கநாதம் பிள்ளைன உடனே கையெழுத்து போட்டு வாங்கிடுறதா? எல்லாம் ஒரே அவசரம் உனக்கு அப்படின்னு ரங்கநாதம் மருமக பிள்ளைய கடிஞ்சுக்கிற மாதிரி பேசினாரு. அதை கேட்ட மருமகன் கலியன், நான் என்ன செய்வேன் மாமா? அந்த தந்தி இங்கிலீஷ்ல கோண எழுத்துல இருந்தது. ஜம்புகேசன்கிற பேரை நான் ஜம்புநாதன்னு அவசரமா படிச்சுட்டேன். மாடியில குடியிருக்கிறவங்க பேரும் உங்க பேரும் வேற ஒன்னா இருந்திருக்கு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா. சரி, குளித்தலைக்கு போயிருக்கிற மாடி வீட்டுக்காரங்களுக்கு நாம் இப்போ உடனே தந்தி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, ஆமா எத்தனை தடவை ஹாரன் அடிக்கிறது? ஏன் முனியம்மா, சீக்கிரம் வந்து கேட்ட தர அப்படின்னு கத்துனாரு ரங்கநாதம். முனியம்மா நடுக்கத்தோட ஓடி வந்து கதவை திறந்தா. கார் நின்னதும் அவசர அவசரமா காரை திறந்துகிட்டு பறக்க பறக்க உள்ள ஓடினவன் நாச்சியாரம்மா தான். முனியம்மாவோட முகத்துல தான் என்ன நடந்ததுன்னு எழுதி ஒட்டியிருக்கே. உள்ள போய் கட்டில்ல ரங்கம் இருந்த நிலைமையை பார்த்த உடனே முதல்ல அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அடியே செல்வமே அப்படின்னு மகளை வாரி அணைச்சுக்கிட்டா. அவ்வளவுதான் அவளால முடிஞ்சுது.
பொங்கி வந்த உணர்ச்சிகள் சொற்களை விழுங்கிருச்சு. வாசல் படிக்கு பக்கத்துல வந்து ரங்கநாதமும் கலியனும் நின்னாங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கவே அவங்களுக்கு சில நிமிடங்கள் தேவைப்பட்டது. அப்புறம் எதையோ கண்டுகிட்ட மாதிரி கலியன் திடீர்னு கத்துனான். மாமா, இவ இவ அப்படின்னு கத்துனான். அவனோட பார்வை போன திசையை பார்த்த ரங்கநாதம் அதிர்ந்து போனாரு. ஆமாப்பா, நான் கார்ல இடிச்சனே, அவதான் இந்த கிழவி, அவளேதான் அப்படின்னு சொன்னார் ரங்கநாதம். கிழவி இவங்கள பார்த்த உடனே பயத்தோட குழந்தைய கீழே படுக்க வச்சுட்டு மெல்ல எழுந்து நழுவ ஆரம்பிச்சா. அதுக்குள்ள ஓடி வந்து அவளுடைய 2 கைகளையும் உணர்ச்சியோட பிடிச்சுக்கிட்டாரு ரங்கநாதம். குரல் தழுதழுக்க, அம்மா, தாயே, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எங்களை மன்னிச்சிரும்மா. இப்ப நான் உன்கிட்ட உன்னை பார்க்கல, அந்த தாய் மானவனைத்தான் உன்னுடைய வடிவத்துல பார்க்கிறேன். தாயே, நாங்க பண்ணின பாவத்தை மனசோர்ந்து மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளுடைய மெலிஞ்சு போன கரங்களை தன்னுடைய கண்கள்ல ஒத்திக்கிட்டாரு ரங்கநாதம். திகைச்சு போய் நின்னுகிட்டு இருந்த நாச்சியார், அம்மா, இனிமே நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, எங்களோட தான் இருக்கணும். இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் எங்க வீட்டுல ஒருத்தி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அவளுடைய கால்களை தொட்டு வணங்கினான். தான் கண்ணுக்கு முன்னால் நடந்த அந்த நம்ப முடியாத சம்பவங்களை பார்த்து அந்த கிழவி திகைச்சு போய் நின்னுகிட்டு இருந்தா. கதை முடிவடைந்தது. இந்த சிறுகதை 1960ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.